புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட பல கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம். சார் வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் வந்திருந்தது. தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்தது தானா? எப்படி இருந்தது இந்த 2026 தேர்தல்? இல்லை, தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சட்டமன்றமாக தான் இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்குது. இருந்தாலும் கூட இது ஒரு அந்நியவனா விஜய் அவருடைய கட்சி அதிகமான சீட்டுகளோடு வெற்றி பெற்று வந்திருக்குது. ஸோ இதை யாரும் எதிர்பார்க்கல. அவர்கள் இந்த அளவுக்கு இடங்களை பிடிப்பார்கள் என்று பொதுவாக யாரும் எதிர்பார்க்கல. அது இந்த தேர்தலில் எதிர்பார்க்காமல் இந்த வெற்றி வந்திருக்குதுங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர்களுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவரா என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க பிரதானமா சொல்றீங்க சார்? இல்லை, நாங்கள் புதிய கோரிக்கையெல்லாம் ஒன்றும் இப்போ அவங்ககிட்ட வைக்க விரும்பலைங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு பிறகு ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டி, குறிப்பாக திமுக விட்டா அதிமுக, அதிமுக இல்லை என்று சொன்னால் திமுக என்று மாறி மாறி இரு கட்சிகளுமே இருந்த ஆட்சியில் இருந்த நிலையை மாற்றி இப்போ மூன்றாவதாக ஒரு அரசியல் களம் உருவாகி அதில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குது. ஏன் இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னா, ஒன்று தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளில் கடந்த 60 வருடங்களாக இந்த கட்சிகள் மேல் இருந்த ஒரு கசப்புணர்வுகள், வெறுப்புகள், அதே போல இவர்கள் செய்த தவறுகள், எப்படி இருந்தாலும் 5 வருடம் கழித்து தன்னிடத்தில் ஆட்சி வந்துடும் என்ற மிதமிதப்புகள், இதையெல்லாம் உன்னிப்பாக நீண்ட நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்த மக்கள், அதே போல இளைஞர்கள் ஏன் இந்த 2 கட்சி தான் ஆட்சி இருக்கணுமா, மூன்றாவது ஒன்று வரக்கூடாதா அப்படிங்கிற இருந்தது. ரெண்டாவது திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில அதிகமான பொருளாதார திட்டங்கள் இப்போ நாங்கள் 2000 அவங்க 1000 கொடுத்தா நாங்கள் 1500, 2000 கொடுத்தா 2500, 5000 கொடுத்தா 10000 அப்படின்னு இந்த சலுகைகளில் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினாங்களே தவிர கவர்னன்ஸ், அரசு நிர்வாகத்தில் அவர்கள் கவனம் செலுத்த தவறிவிட்டார்கள். அடுத்து மிதமிஞ்சிய கரப்ஷன், அதாவது அடிமட்ட முதல் மேல்மட்ட வரையிலும் கரப்ஷன். இந்த 2 விஷயம் இளைஞர்களையும் நடுநிலையாளர்களையும் படித்தவர்களையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஆனால் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அங்கே திமுக அதிமுக எடுத்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் இடத்துல கொடுத்துக்கிறாங்க. அது சொல்லப்போனால் விஜய் அவர் செயல்படுவார், செய்வார், அவர் மூலமாக இது நிகழும் என்ற ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஆட்சி மாற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கணும். இதுதான் என்னுடைய. அவர் சாதி, மதம், மொழி, இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசு செயல்படணும். அரசனுடைய எந்த இயந்திரமும் ஒருதலை பட்சமானதாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிற இதில் நடந்துக்கணும். எனவே நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும், நாணயமான கட்சிக்காரர்களாக இருக்கணும். அரசனுடைய அனைத்து திட்டங்களும் சரிசமமாக எங்காலும் சிந்தாமல் சிதறாமல் போய் சேரணும். இது மட்டும் இப்பொழுது இருந்தாலே அது பெரிய விஷயங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அதை மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்கல. சி.வி. சண்முகம் ஒரு பேட்டியில சொன்னது என்னன்னா, புதிய தமிழகம் கட்சியா இருக்கட்டும், இல்ல தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், கூட்டணிக்கு வந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்திட்டார், அரவணைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அது உண்மைதானா சார்? நீங்களும் கூட்டணிக்கு பேச போயிருந்தீங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் அதாவது கைக்கு வந்தது வாய்க்கு வந்தான் போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக அது வெளியே ஆபீஸா பெரிய அளவுக்கு புயலாக வெடிக்காட்டியும் கூட எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் திமுகவுக்கு ஒரு மாற்றா கொண்டு வரணும், திமுகவை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அப்போ அந்த இடத்துல ஆப்போசிட்டா இவங்க ஏற்கனவே 7 கட்சி கூட்டணியோடு இருக்கிறாங்க. அதுவும் பத்தாது என்பது 24 கட்சிகளை கொண்டு ஒரு கூட்டணி வலுவா அமைக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கிற போது எடப்பாடி அவர்கள் அந்த இருக்கிற கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு பதிலாக எல்லா தங்கோடு இருந்தவங்களும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வெளியே வலிந்து அனுப்பினார். முதல்ல இவங்க பிரேமலதாவை அனுப்பிவிட்டார்.
நாங்கள் வந்து கடைசி நிமிஷம் வரையிலும் வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்க்கா அந்த கூட்டணி வலுவாக இருந்தால் தான் மக்கள் மத்தியில் இது போய் சேரணும் அப்படின்காக முயற்சி எடுத்தோம். அவரும் வந்து எங்களையும் வந்து உதாசீனப்படுத்தாரு. திடீர்னு பார்த்தா 30 தொகுதியில் போட்டியிட்டு 30,000 ஓட்டுகள் என்று எங்களை வந்து பொதுவெளியில் சிறுமைப்படுத்தினார். அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்காரர்களும் கூட்டணிக்கு வந்ததாக வந்து தகவல்கள் வருகிறது. ஸோ கூட்டணியை வலுப்படுத்தினால் வந்து அதன் மூலமாக தான் வெற்றி ஈட்ட முடியும். எல்லாருக்கும் பங்கு கொடுப்போம், ஆட்சி பங்கு கொடுப்போம் என்ற அந்த பரந்த மனப்பான்மை இல்லாமல் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு போட்டு கூட்டணியில் சேர்ந்தவங்க வந்து பிஜேபிக்கு 27 இடங்களை கொடுத்து 27 இடங்களை கொடுத்து அதில் ஒன்றும் கூட ஜெயிக்கிற இடமா கொடுக்கல. கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு யாருக்குமே நல்ல இடங்களை தோக்கரும் தெரிந்து தோத்துப்போ அப்படின்னு கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணங்கள். அப்போ வந்து தங்களை நம்பி வரக்கூடியவர்கள் அவர்களும் வாழணும், நாமளும் வாழணும் அப்படிங்கிற கிவ் அண்ட் டேக் இல்லாமல் எல்லா கூட்டணிகளையும் உதாசீனப்படுத்துது. மக்கள் மத்தியில் என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க தேர மாட்டாங்க, இது வெற்றி பெறாத கூட்டணி அப்படிங்கிற மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அப்போ அதுக்கு அப்போ தேடுறாங்க. திமுகவுக்கு மாற்றா வந்து தேடுற போது தான் சரி அப்புறம் ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் வெறும் 15% வாக்குகள் இருந்துட்டு இன்னைக்கு அது 35% போனதுக்கு காரணம் அந்த பழியை முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்கணும். ஒரு பிஜேபி அப்படிங்கிற தேசிய நேஷனல் பார்ட்டி வந்து பின்பலமாக இருந்து பிரைம் மினிஸ்டர் 3 முறை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கூட்டம் நடத்தி கொடுத்து அதையெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம கடைசியில் 43 சீட்டுகள் மட்டும் போறதுன்னு சொன்னா அது சுயநலத்தினுடைய வெளிப்பாடு. அது வந்து அரசியல் வியூகமே வகுக்க தெரியாதனுடைய வெளிப்பாடுகள். அதுதான் வந்து அதனுடைய விளைவுகள் தான் அது. அதனால வந்து அவர் சொன்னது உண்மை. சி.வி. சண்முகம் அவர் சொன்னது வந்து வரக்கூடியவர் அனைத்தையுமே 0.5%, 1%, 1.5% உதாசீனப்படுத்துது. தங்களுடைய வீடு நோக்கி கதவை தட்டின அத்தனை பேர்த்தி உதாசீனப்படுத்துது தான் இன்று வந்து அந்த கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது காரணம். உதாசீனப்படுத்ததும் அரவணைத்துக் கொள்ளாததும் தான் அதிமுக 3வது இடத்துக்கு போனதுக்கான காரணம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கீங்களா? எந்த விதமான சந்தேகமே கிடையாதுங்க. இப்போ வந்து தென் தமிழகத்தில் நீங்க வந்து அது எப்படி போச்சு, புதிய தமிழகத்தை வந்து நீங்க அவர் வந்து தூத்துக்குடி விமானத்தில் வந்து பேசுறது வந்து தென் தமிழகத்தை தேவதோட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரலா போயிடுச்சு. இப்போ நம்மளை வந்து எடப்பாடி வந்து குறைச்சி மதிப்பிடுறாரா, தாழ்வா மதிப்பிடுறாரா, நம்மளை அவமதிக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நின்னா கூட என்ன நினைச்சிட்டாங்க, சரி இந்த தடவை வந்து எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சு தரணும், அவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ வந்து நாடார் மக்கள் வந்து தேவர் மக்கள் வந்து எல்லாரும் சமுதாயத்தையும் அங்கே சசிகலா புறச்சோன்னா தேவர் போகிறோம், அவர் வந்து ஓபிஎஸ் தேவர் மக்கள் எதிராக்குறாங்க, நாடார் மக்கள் எதிராக்குறாங்க. இப்படி வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் எதிரியாக வந்து அவர் போயிட்டார். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கு பதிலாக அனைத்து தரப்பு மக்களுடைய வெகுஜனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர் போல அவர் ஆயிட்டார். அதனுடைய விளைவுகள் தான் வந்து இன்னைக்கு இத்தனை இடங்கள் தென் தமிழகத்தில் 15 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 1-2 தான் ஜெயிச்சாங்க ஆச்சுங்களா. கன்னியாகுமரியில் 1, திருநெல்வேலியில் 1, தென்காசியில் 1, இப்படித்தானே ராமநாட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படித்தானே பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடங்கள். அவருடைய தவறான அணுகுமுறையால் தான் வந்து இது நடந்து போச்சு. இனியாவது அவங்க சரியா இருப்பாங்க நம்புறேன். உள்ளாட்சி தேர்தல் புதிய தமிழகம் எப்படி கையாள போறாங்க? மாற்று கூட்டணி புதிய கூட்டணியை நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வந்து கூட்டணி பற்றியெல்லாம் பேச முடியாதுங்க. நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான வெற்றிகளை பெறுவதற்கு உண்டான வியூகங்களையும் அதுக்குண்டான களப்பணியும் நாங்கள் வந்து துவக்கிறதுக்காகத்தான் வந்து இன்றைய கூட்டம் கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். கள அளவில் யாராவது நண்பர்கள் வருகிறார்கள், அவங்களுக்கு எங்களுடைய தயவு தேவைப்படுது, எங்களுக்கு அவர்களுடைய தயவு தேவைப்படுதுன்னா அது கள அளவில் வந்து நாங்கள் வந்து அது ஒரு இணைந்து செயலாற்ற முடியும். அது யார் ஒரு ஒன்றியத்தில் இருக்கிறது வந்து இன்னொரு ஒன்றியத்தில் இருக்காது. ஆனால் ஒன்றியத்துக்கு ஒன்றிய வித்தியாசம் படலாம், மாவட்டத்துக்கு மாவட்ட வித்தியாசம் படலாம், ஒரு ஊராட்சிக்கு இன்னொரு ஊராட்சிக்கு வித்தியாசப்படலாம். அது கள நிலவரங்களை கணக்கிலே கொண்டு நாங்கள் வந்து அது முடிவெடுப்போங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். முக்கியமாக இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து 24 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் நன்றி அறிவிப்பு மற்றும் நடைபெற்ற தேர்தலில் நிலவிய பணப்புழக்கங்கள், மக்கள் எப்படிப்பட்ட சூழலை வாக்களித்திருக்கிறார்கள், இன்று அமைந்திருக்கக்கூடிய
மாண்புமிகு ஜோசப் விசை அவர்களினுடைய தலைமையிலான அரசுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, இந்த அரசிடமிருந்து என்னென்னவற்றையெல்லாம் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்து உள்ளடக்கிய தீர்மானங்கள், அதேபோல புதிய தமிழகம் கட்சியை ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்குள் மட்டும் குறுக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடெங்கும் புதிய தமிழகம் கட்சியை விரிவுபடுத்துவது, வளப்படுத்துவது, பலப்படுத்துவது ஆகியன குறித்தும் நாங்கள் விவாதித்து இப்பொழுது அதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். மேலும் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறது, இப்பொழுது பொறுப்பேற்ற இந்த 15 தினங்களில் எவற்றுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்கிறது, அவற்றையெல்லாம் அதனுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதேபோல பொதுவாக மக்கள் என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதில் முதல் தீர்மானமாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தன்மானம், சுயமரியாதை, கண்ணியம் காக்க களம் கண்ட புதிய தமிழகம் கட்சியின் 61 வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. எவரும் எதிர்பாராத வகையில் தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தாலும் தேர்தலில் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மிதமிஞ்சிய பணப்புழக்கமே கோலோச்சி இருந்தது. பல பகுதிகளில் பணத்தையும் பெற்றுக்கொண்டே வாக்காளர்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் என்பது வேறு. இனிவரும் எந்த தேர்தலிலும் பணப்புழக்கம் அறவே இல்லாத நிலையை உருவாக்க அனைவரும் முயல வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேர்தல் கால பிரச்சாரங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது வைரஸ்கள் போல பரவக்கூடிய சமூக வலைத்தளங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். 3. 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் கடந்த 60 வருடங்களாக நிலை வந்த இருமுனை அரசியல் களம் 3வது சக்திக்கும் இடம் அளித்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. பரந்துபட்ட ஜனநாயகத்திற்கு நன்கு உகந்தது. இந்தியாவின் பல மாநிலங்களிலும் குறிப்பாக அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா மற்றும் பல மாநிலங்களும் மத்திய அரசிலும் கூட்டணி ஆட்சி முறை நிலவி வந்தாலும் தமிழகத்தில் மட்டும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது எழுதப்படாத விதியாக இருந்தது. கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது சாத்தியமே இல்லாத விஷயம் என இருவரும் கட்சிகளும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ஜோசப் விசை அவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 4. தமிழகத்தில் கடந்த 60 வருடங்களாக நடைபெற்று வந்த இருபெரும் கட்சிகள் மீதான சலிப்பும், சாதி ஒழிப்பும், சமூக நீதியும், வறுமை ஒழிப்பும் வெற்று கோஷங்களாகி போனதும், ஆட்சியின் மீது நிலவிய மிதமிஞ்சிய ஊழலும், மது போதை பழக்கங்களால் ஏற்பட்ட சமூக சீரழிவும், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறியதும், ஒன்றிய மாவட்ட அளவில் உருவான புதிய புதிய ஜமீன்களும் பாளையக்காரர்களும் என்ற பண்ணையாத்தனங்களுடன் அவர்களின் பிரதான் கொள்கையிலிருந்து பின்னோக்கி சென்றதும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட கோபங்களின் வெளிப்பாடுகளுமே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகும். 5. முதலமைச்சர் ஜோசப் விசை அவர்களிடம் தமிழக மக்கள் நேர்மையான, தூய்மையான, வெளிப்படையான ஊழல் ஆட்சி நிர்வாகத்தை மட்டுமே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அனைத்து தரப்பு தமிழக மக்கள் எதிர்பார்ப்பு எவ்விதத்திலும் வீண் போய்விடக்கூடாது என்பதே புதிய தமிழக மக்கள் அனைவரும் விருப்பமாகும். அடுத்தது, பெரும்பாலான அமைச்சர்கள் இளைஞர்களாகவும் சட்டமன்றம் நிர்வாகத்திற்கு புதியவர்களாகவும் இருப்பதாலும் அன்றாட நிர்வாகத்தில் பெரும் இடைவெளியும் சுணக்கமும் தெரிகிறது. இவைகள் விரைவில் சீர் செய்யப்பட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்துகிறது. 7. ஏழை எளிய விளிம்பின மக்களின் நம்பிக்கை நாயகமாகவும் பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சியாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் புதிய தமிழகம் கட்சி இந்த அரசின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து செயல்பாடுகளின் தன்மையை பொறுத்து ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கவும், அதே நேரத்தில் கடமை, நடுநிலைமை மற்றும் வாக்குறுதிகளிலிருந்து வலுவும் நேரத்தில் எவ்வித தயக்கமின்றி அதை சுட்டிக்காட்டவும்
தேவைப்படும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்கவும் புதிய தமிழக கட்சி உறுதி மேற்கொள்ளுகிறது. 8. ஆண்டுக்கு 6 சமையல் இலவச எரிவாயு சிலிண்டர்கள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500, வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ படித்து வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் 2500 உதவித்தொகை. முதியவர்கள், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை. ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை வழங்கியதன் காரணமாக பெருத்த எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடாக மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை நட்பிலும் மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வீண் போகாத வண்ணம் கொடுத்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்துகிறது. 9. ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்கள் மட்டுமே முடிவுற்ற நிலையில் தமிழகத்தில் இந்த குறுகிய காலத்தில் குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள், கொலைகள் என பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது சம்பந்தமாக இன்றைய அரசின் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனவே உடனடியாக சட்டம் ஒழுங்கை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழு வலியுறுத்துகிறது. அடுத்து 10. சமூகத்தில் நடைபெறும் பல்வேறு தீய செயல்களின் பின்னணியில் இருப்பது மது, போதை கலாச்சாரங்களே. திமுக, அதிமுக இரு கட்சிகளும் மதுவிலக்கை அமல்படுத்தாத காரணத்தினாலேயே பெரும்பாலான பெண்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களித்தனர். டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்கள் மட்டுமின்றி அனைத்து பார்களிலும் எல்லா நாளும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுகிறது. ஆயத்தீர்வை கட்டாமல் மதுக்கூடங்களில் விற்கும் மதுப்பாற்றர்கள் மற்றும் டாஸ்மாகத்தில் பல்வேறு வழியில் நடைபெறும் ஊழல்கள், முறைகேடுகள் மூலமாக மட்டுமே ஆண்டொன்றுக்கு ரூபாய் 1 லட்சம் கோடி ஊழல் நடைபெறுகிறது என ஆதாரம் 2003 மே மாதம் 10ஆம் தேதி புதிய தமிழக ஆளுநர் RN ரவியுடன் புதிய தமிழக சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறும் ஊழலையும் பூர்ண மதுவிலக்கும் விபத்திலும் பிரித்து பார்க்க முடியாது. மேலும் கடந்த 12/5/2026 தமிழக முதல்வர் 717 மதுக்கடைகளை மூடுவதாக அறிவித்தார். இருப்பினும் அந்த 77 17 இன்னும் முழுமையாக மூடப்பட்டதாக தெரியவில்லை. இன்னும் பெரும்பாலான அந்த மூடப்பட்ட கடைகள் திறந்தே இருப்பதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது, தேர்தல் நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட மேலோட்டமான எந்த செயல்களும் எதிர்பார்க்கும் பலனை தராது. மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் விடும் என்ற கடந்த கால ஆட்சியாளரின் பல்லவியை இந்த அரசும் பாடாமல் ஏழை எளிய குடும்பங்கள், பெண்மணிகளின் துயர் துடைக்கவும், இளம் பெண்கள் விதவைகளாக தடுக்கவும், ரூபாய் 1 லட்சம் கோடி ஊழலை ஒழிக்கவும், குடியால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏற்படும் தீங்குகளையும், குழந்தைகள், பெண்கள் மீதான வன்முறை தடுத்து நிறுத்தவும், அனைத்து டாஸ்மாக் கடைகளையும், மணமகள் மன்றங்களையும், பார்களையும் உடனடியாக மூடி தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என புதிய தமிழக கட்சி வலியுறுத்துகிறது. 11. ஊழல் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அனைத்து அலுவலகங்களிலும் புறையோடி போயிருக்கிற ஊழல்கள், மேல்மட்ட அளவில் கட்டடங்கள், பாலங்கள் கட்டுவதற்கும், சாலைகள் போடுவதும், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், மதுபான அதிபர்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நிலவும் லஞ்ச லாவணங்களும் கமிஷன்களும் அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும். 12. தமிழகத்தில் தூயாட்சியை கொடுப்பதற்காகத்தான் விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை இல்லை என்னும் சூழலில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் அதனை பெற்றுக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் நேர் எதிரணியிலிருந்து ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து பிரித்தெடுத்து அவர்களையும் ஆட்சியில் அங்கமாக்குவதும், தேர்தல் முடிந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் எதிர்த்தரப்பை சார்ந்த பலர் பெரும் பதவிகளை எதிர்பார்த்து ராஜினாமா அவர்களை ஏற்றுக்கொள்வதும் ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலுக்கு வழிவகுக்காது. எக்காரணத்தை கொண்டும் அணி மாதர்களையும் கட்சி மாதர்களையும் ஜோசப் விஜய் அவர்கள் ஊக்குவிக்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம். அணிகளை உடைப்பதையோ கட்சிகளை உடைப்பதையோ புதிய தமிழ் கட்சி ஒருபோதும் அங்கீகரிக்காது. 13. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் எவ்வித அணையும் கட்டக்கூடாது என தெளிவாக உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் தீர்ப்பளித்திருக்கும் பொழுது கர்நாடகர்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் அரசியல் ஆதாரங்களுக்காக மேகதாது கட்டும் முடிவை எடுக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசின் எந்த ஒரு துறையும் அங்கு அணைகட்ட ஆய்வு மேற்கொள்ளவோ திட்ட அறிக்கை தயாரிக்கவோ அனுமதிக்கக்கூடாது. மேகதாது அணை விவகாரம் தேவையில்லாமல் இரு மாநிலங்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்திவிடும். எனவே கர்நாடக அரசு மேகதாது கட்டும் முடிவை கைவிட வேண்டும். மத்திய அரசும் அதற்கு தடை விதிப்பதற்கான அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதிய தமிழக கட்சி வலியுறுத்துகிறது. அடுத்தது, எண்ணற்ற ஆறுகளும் இயற்கை வளங்களும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இருப்பினும் அங்கிருந்து மணலோ அல்லது பிற கனிம வளங்களோ தமிழகத்துக்கு வருவது இல்லை.
ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து ஆற்றுப்படுகளிலிருந்து மணலும் மலைகள் உடைக்கப்பட்டு கருங்கற்களும் அண்டை மாநிலங்கள் வழியாக பிரதேசங்களுக்கு கடத்தப்படுகின்றன. இந்நிலை முற்றாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் கட்டுமான தேவைகளுக்கன்றி ஒரு பிடி மணலோ அது ஒரு லோடு ஜல்லியோ பிற மாநிலங்களுக்கு தேசங்களுக்கோ கடத்தப்படக்கூடாது என புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். 15 நெல்லை மாவட்டம் அம்பாசனம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் ஏறக்குறைய 6 தலைமுறையாக பணிபுரிந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்து தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து கடந்த 2 வருடங்களாக சொல்லனா துயரனுக்கு ஆட்பட்டு வருகின்றனர். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களை 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அங்கேயே வாழும் உரிமை பெற்றவர்கள் ஆவர். எனவே அங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2.5 ஏக்கர் நிலம் வழங்க வலியுறுத்தி புதிய சிறுவர் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. எனவே மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் வண்ணம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நமது ஜோசப் விசை அவர்களின் அரசு தாயிடத்தோடு உச்சநீதிமன்றத்தில் மனிதநேயமிக்க வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என புதிய தமிழக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். 16 பிற்பட்ட மிக பிற்பட்ட மற்றும் பழங்குடி வைப்பதற்கான 69% இடஒதுக்கீட்டை தொடர்ந்து உறுதி செய்ய உச்சநீதிமன்றத்தில் போராடும் தளபதி விஜய் அவர்களின் அரசு பட்டியல் வகுப்பிற்கான 15% இடஒதுக்கீட்டில் கடந்த 2009ஆம் ஆண்டு அன்றைய திமுக அரசு கொண்டு வந்த 3% உள்ஒதுக்கீட்டால் பட்டியல் பிரிவில் பெரும்பான்மை உள்ள ஆதிராவிடர், பறையர் மற்றும் தேவேந்திரவாடர் ஆகிய 2 சமூக மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள். எனவே தற்போது அருந்ததி எனும் குறிப்பிட்ட பிரிவுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒட்டுமொத்த பட்டியல் பிரிவு மக்களுக்கான உயர் பதவிகள் மற்றும் அடிமட்ட பணியிடங்கள் அனைத்தையும் தாரை வைப்பதை ரத்து செய்துவிட்டு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அண்மையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு போல 18% ஒதுக்கீட்டை 3 சமூகங்களுக்கும் முறையாக பிரித்து வழங்கி சமூக நிலைநாட்ட வேண்டும் என புதிய தமிழக கட்சி வலியுறுத்துகிறது. 17 கடந்த 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நம்பர் லாட்டரி என்ற பெயரில் நடந்த சூதாட்ட மோசடியால் தமிழகத்தில் பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலைக்கு செய்து கொண்டன. அதன் காரணமாக தமிழகத்தில் லாட்டரி விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக கோவையில் உள்ள தமிழகத்தின் பெருநகரங்களில் மீண்டும் இந்த ஒரு நம்பர் லாட்டரி மோசடியை அதிகரித்து வருவது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருகின்றன. ஏழை நடுத்தர குடும்பங்களை சீரழிக்கும் இந்த லாட்டரி மோசடியின் உண்மைத்தன்மை அரசு உடனடியாக ஆராய்ந்து காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சட்டவிரோத செயலை முளையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என புதிய அரசியல் உயர்மட்ட குழு வலியுறுத்துகிறது. 18 கடந்த 60 வருடங்களாக மாறி மாறி திமுக இரு கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துவிட்டன. இத்தோல்விகள் குறித்து மேம்போக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தாங்கள் எடுத்துக்கொண்ட பிரதான கொள்கையிலிருந்து சாதி ஒழிப்பு, சமத்துவம், வரி ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு மற்றும் சமூக கொள்கையிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி வந்துள்ளோம் என்பது ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தவர்களையும், வெற்றி வாய்ப்பு கொடுத்தவாதம் தெரிந்தவுடன் ஓடி வந்து ஒட்டிக்கொண்டு தோளில் ஏறி காதை கடிப்பவர்களையும், போலி கொள்கைவாதிகள் இனியாவது இனங்கண்டு புறந்தள்ள வேண்டும். வலுவான தெளிவான சிந்தனையுடன் நட்பு கொள்ள வேண்டும். கட்சிகள் தோற்பது, கொள்கைகள் தோற்பது என்பது வேறு. எவ்வித விரக்திகளுக்கும் கோபதாங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆழமாக சுயவிரதை மேற்கொண்டு புதிய புதிய சிந்தனைகள் மற்றும் செயல்பாட்டு திட்டத்துடன் மீண்டெழ வேண்டும் என புதிய கட்சி வலியுறுத்துகிறது. 19 தமிழக முதலமைச்சர் விஜய் என்ற ஒற்றை அடையாளத்துக்காகவும் அவர் முன்வைத்த அரசியல் மாற்றத்துக்காக மட்டுமே தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்கெடுத்தனர். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தாண்டி ஆட்சியத்தில் பிற தலைமைகள் உருவாவது ஏற்புடையது அல்ல. அது தமிழக அரசியலுக்கு பெரும் ஆபத்தாக முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்பின் போது இனி இந்த ஆட்சியில் ஒரே அதிகார மையம் மட்டும்தான் இருக்கும். அந்த மையத்திற்கு நான் தான் தலைமை தாங்குகிறேன். இந்த பக்கமோ அந்த பக்கமோ அல்லது வேறு எங்குமோ இன்னொரு பவர் சென்டர் கிடையாது என மக்களுக்கு தீர்க்கமாக உறுதியளித்தார். அதன்படி தமிழக அரசு ஒரே பவர் சென்டரில் இருந்து மட்டுமே இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு வலியுறுத்துகிறது. 70 தமிழக அமைச்சரவையில் வடமாவட்ட எளிய மக்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்தது பாராட்டத்தக்கது. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் வடக்கில் வலுவாக உள்ள வன்னியர்கள், மேற்கே கொங்கு வேளாளர்கள், தென் தமிழகத்தில் வலுவாக உள்ள நாடார், தேவேந்திரவாடர்கள், மறவர்கள் உள்ளிட்ட பல பெரிய சமூகங்களுக்கு போதிய பிறகு கொடுக்கப்படும் என்ற கருத்து பரவலாக நிலவுகிறது. எனவே அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாநில உயர்மட்ட குழு வலியுறுத்துகிறது. 21 மாறிவரும் அரசியல் சூழ்நிலை கணக்கில் கொண்டு சாதி, மத, இன எல்லைகளை தாண்டி அனைத்து தரப்பு மக்களின் குரலவற்றின் குரலாக ஓங்கி ஒலிக்கவும் தமிழகமெங்கும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேராட்சி, மாநகராட்சி என்ற கிளை, வார்டு என மூலை முடுக்கலாம் கட்சியின் செயல்பாட்டை வரும் 2 ஆண்டுகள் வலுப்படுத்தும் விதமாக அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்யும் வகையில் புதிய தமிழ் கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் பலதரப்பட்ட மக்களுக்கும் உரிய வாய்ப்பு அளிப்பது எனவும் உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்றிலிருந்தே ஆயத்தமாவது என முடிவு செய்யப்படுகிறது. 22 அவ்வப்போது எழும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனைகளாக அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை பகைவர்கள் என்ற சூத்திரத்தின் அடிப்படையில்
நம்மை உளமாற நேசிக்கும் அரசியல் கட்சிகளுடன் அல்லது சமூக இயக்கத்துடன் இணைந்தோ அல்லது தனித்தோ போராடுவதென முடிவு செய்யப்படுகிறது. 23 கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றும் ரஷ்யா உக்ரைன் போர், கடந்த 4 மாதம் நடைபெற்றும் அமெரிக்கா ஈரான் போர், ஏறக்குறைய 70 ஆண்டு நடைபெறும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போன்ற பல்வேறு சர்வதேச சூழல்களால் இந்தியாவின் பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது. அதன் பாதிப்புகள் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்க்கிறது. தாறுமாறான விளையாட்டங்கள், வேலையில்லா திண்டாட்டம், சட்ட ஒழுங்கு சீர்குலையான அசாதாரண சூழல்கள் நமது தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரதிபலிக்க துவங்கியுள்ளது. இச்சூழலில் இந்தியாவின் எதிர்கால சிற்பிகள் எனப்படும் மாணவர்கள், இளைஞர்கள் மது போதை உள்ளிட்ட பல்வேறு தீய பழக்கங்களுக்கும் திரைமாயம் மற்றும் அன்றாட அதிகரித்து வரும் இன்ஸ்டா ரீல்ஸ் போன்ற சமூகத்துடன் அடிமையாவது பெரும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இளைஞர் சமுதாயம் சமூக கடந்து விடுபட புதிய நிகழ்ச்சி உயர்மட்ட குழு அறைகோல் எடுக்கிறது. இப்புதிய அரக்கத்தனங்களிலிருந்து இளைஞர் சமூகத்தை விடுவிக்க அனைத்து மட்டங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என முடிவு செய்யப்படுகிறது. இளைஞர்களின் உடல்நலம் பேணவும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கு அவர்களின் எதிர்காலத்துக்காக புதிய தமிழ் கட்சியின் பின்னால் ஓரின திரளவும் வலியுறுத்துகிறோம். 24 சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி என்னும் உயரிய விழுமங்களை உள்ளடக்கி சமூகத்தில் அனைத்து மட்டங்களிலும் புரையோடி போயிருக்கும் ஊழல், வறுமை, சாதிய, மன சமூக தீமைகளை அடியோடு ஒழித்து ஏற்றத்தாழ்வற்ற புதிய தமிழகத்தை படைக்க தொடர்ந்து மக்களோடு மக்களாக களம் காண்பது என முடிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமை குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வர கடந்த அரசுகள் மேல முறையான இது இல்லைன்னு சொல்லிட்டு வரோம். இந்த விஜய தமிழக அரசு வந்து இப்ப பொறுப்பேற்ற தமிழக அரசு அதை நிவர்த்தி பண்ண நினைக்கிறீங்களா? அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைங்கிறது 1998ஆம் ஆண்டிலிருந்து அந்த பிரச்சனையை நாங்கள் தமிழக சட்டமன்றத்திலேயும் நான் கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம். 1999ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் பெரிய போராட்டம் நடத்தி அதில் 17 உயிர்கள் கூட நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே ஏறக்குறைய இது ஒரு 27 ஆண்டுகால 29 ஆண்டுகால போராட்டம். இந்த போராட்டம் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, மாஞ்சோலையில் அவர்கள் 100 வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார். அவர்களை 2006 வன உரிமை சட்டத்தின்படி 50 வருஷத்துக்கு மேல யார் ஒரு வனப்பகுதியில் குடியிருந்தாலே போதும், அவர்கள் அங்க வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. எனவே வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அனைவருக்கும் அங்கே வாழ்வதற்கு வாழ்வுரிமையை நிலைநாட்டணும். அவர்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் அங்கேயே கொடுத்து அவர்களுக்கு வேளாண்மையை செய்யவும், அல்லது ஆடு மாடுகளை வளர்க்கவும், அல்லது சிறு தொழில்களை செய்யவும் தமிழ்நாடு அரசு உதவணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எந்த காரணத்தை கொண்டோ அந்த குடும்பங்களை மாஞ்சோலிலிருந்து அது புலி காப்பகம் அல்லது காப்புக்காடு போன்ற சொத்தை காரணங்கள் சொல்லி வெளியேற்றக்கூடாது. அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியை நிலைநாட்டணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, இதுவரையிலும் பெரிய குறை ஒன்றும் சொல்வதற்கு இல்லைங்க. ஆனா இருந்தாலும் கூட நிறைய செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ குறிப்பா அவர் ஆட்சி ஏற்றவுடன் 2-3 அறிக்கை கொடுத்தார். அதில் குறிப்பா பெண்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கக்கூடிய சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஏறக்குறைய இந்த கடந்த 18 நாளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கோயம்புத்தூர், சூலூர் இது போல பல சம்பவங்கள் நடைபெற்று விட்டன. ஒருவேளை புதிய அரசு பொறுப்பேற்ற காரணத்தினால ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தனுடைய விளைவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட இனியும் அது காலதாமதம் ஏற்படுவது அல்லது இது போன்ற சம்பவங்களை தடுக்க மறுப்பது அல்லது தடுக்க தவறுவது இந்த அரசுக்கு பெரிய களங்கத்தை உருவாக்கும். அதனால் முதல்ல சட்ட ஒழுங்கை முறைப்படுத்தணும். அந்த அரசு பொதுவாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும்போது பெரும்பாலான மக்களிடத்தில் இருந்த அந்த கோரிக்கை, என்னங்க
குழந்தைகளை 2 வருஷ குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் வெளியே போக முடியல, பாதுகாப்பற்ற நிலைமை. 2வது, எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், மதுக்கடைகளுக்கு போய் வந்து பால் ஆயிடுறாங்க. அதே போல் எல்லா கிராமங்களையும் வந்து போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது. இதையே நிறுத்துறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து முயற்சி தேவையில்லை. ஒரே நாளில் தமிழ்நாடு உத்தரவு பிறப்பித்து எல்லா மதுக்கடைகளும் மூட முடியும். ஆனால் 717 கடைகள் மட்டும்தான் மூடுவதற்காக உத்தரவு கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்னும் 400 கடைகளை கூட மூடுற மாதிரி தெரியலைங்க. பல கடைகள் மூடிட்டு 3வது நாளே திறந்த மாதிரி தான் தகவல்கள் வருகிறது. ஏதோ ஒரு குழப்பம், அதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறதாக தெரிகிறது. அதனால் வந்து எந்த அமைச்சு எந்த இது யாரையும் இப்போ நம்பாம பல விஷயம் எல்லா விஷயங்களுக்குமே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தாங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு சரியாக அமலாகிறதா என்பதை அவரே கண்காணிக்கணும். அதிகார மையத்தை முழுமையாக தலைமைச் செயலகத்தில் அவரிடத்து தான் இருக்க வேண்டுமே தவிர அவருக்கு மாற்றாக வேறொரு குரல் வந்து தமிழக தலைமைச் செயலகத்திலிருந்து வருவதை தமிழக மக்கள் ரசிக்க மாட்டார்கள், ரசிக்க தயாராக இல்லை. அதனால அவர்கிட்ட எந்த நடவடிக்கையும் வரணும், அவர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணுங்கிறது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதனால காவல்துறை மற்ற நிர்வாகங்களை இன்னும் வந்து கொஞ்சம் முடுக்கிவிட்டு முதல்ல 1 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும். 2வது, தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை வந்து மூடாம பூரண மதுவிலக்கு கொண்டு வராமல் பெரிய நல்ல காரியம் ஒன்றும் தமிழகத்தில் செய்ய முடியாது. வேற வந்து மது இருக்கிறனால தான் கஞ்சாவுக்கு போகிறான், அதனால தான் போதைக்கு போகிறான், அதனால தான் வந்து யாரை அதாவது 2 வருட குழந்தையை கூட வந்து பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு மிருகத்தனமாக மாறுறது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். எல்லா இதுலையும் கூட மிருகங்களும் கூட ஒரு புலியே கூட மான் குட்டியா இருந்தால் அது கொல்வதில்லை, அது பாதுகாக்கிறது. அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற போது 2 வருட குழந்தையை கற்பழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவர்கள் மிருகத்தை விட கொடியவர்களாக மாறுவதற்கு காரணம் மதுவும் போதையும் தான். அதனால ஒரே புள்ளியில் ஒரே பாயிண்ட்ல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் மதுக்கடைகளை, அது வந்து அரசு மதுக்கடைகளையும் மூடணும், தனியார் மதுக்கடைகளையும் மூடுவது ஒன்று தான் வந்து அதன் மூலமாக தான் சட்ட ஒழுங்கை முறையாக பாதுகாக்க முடியும். எனவே விஜய் அவர்கள் ஒரு நல்ல தூயாட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அதை வந்து நிறைவேற்றுவதற்கு முதல் இதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இல்லை, எங்களது எப்பொழுதுமே வந்து கண்டிஷனல் சப்போர்ட். நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். நல்லதை செஞ்சாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருந்தால், தமிழக மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருந்தால் அதை எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பாராட்டுவோம், ஊக்கமளிப்போம், ஆக்களிப்போம். அதே சமயத்தில் அவருடைய நடவடிக்கைகள் வந்து அது வந்து உகந்ததா இல்லை, சொல்லொன்று செயலாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை வந்து விமர்சித்தான் செய்வோம். விஜய் அவர்களோட அமைதி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் ஒரு கட்சியின் தலைவராக அமைதி ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் அமைதியா இருக்கிறது ஓகே, அது 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 நல்லது கிடையாதுங்க. அது இல்ல, ஊடகங்களை சந்திக்கிறது சந்திக்காம கூட இருக்கட்டுங்க, ஆனால் வந்து கம்யூனிகேஷன் மஸ்ட் பி தேர். அவர் வந்து அதிகாரிகளோடும் கம்யூனிகேட் பண்ணணும், மக்களோடும் கம்யூனிகேட் பண்ணணும். ஊடகங்கள் அதில் வந்து தூரமானவர்கள் கிடையாது. ஊடகங்கள் இல்லாமல் வந்து வெறும் சமூக ஊடகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லா காரியம் செய்ய முடியாது. பிரதான ஊடகங்கள் கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து எந்த அளவு கம்யூனிகேட்டிவாக இருக்கிறாரோ அதுதான் வந்து சரியா இருக்க முடியும். இல்லைன்னா இடையில யாராவது வந்து தவறடி சொல்லுவாங்க. நாங்கள் அது தெளிவாக சொல்லியிருக்கிறோங்க. எல்லாரும் தோல்விக்கு பிறகு எல்லாருடைய மத்தியிலையும் இது மாதிரி வந்து உடனடியாக வந்து ஒரு விரக்தி வருது, ஆட்சி இல்லாமல் போச்சு, நம்ம என்ன செய்யலாங்கிறது, இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்க்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு. ஆனால் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்காக மட்டுமே ஆட்சிக்காகவே இருக்க முடியாது. மக்களுக்கு தொண்டாற்றுறது ஆட்சி இருந்தால் தான் தொண்டாற்ற முடியும்னு கருதக்கூடாது வச்சுங்களா. சமூகத்தில் வந்து ஆட்சியில் இல்லாமலே பெருந்தொண்டாற்றி இருக்கிறார்.
ஆட்சிங்கிறது ஒரு கருவி கிடைத்தால் கூடுதலாக பல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த வாய்ப்பு மக்களால் அளிக்கப்படவில்லைங்கிற போது பொறுத்திருந்தா பார்க்கணும் தவிர அதற்காக இந்த படகுல இருந்து அந்த படகு ஜம்ப் பண்றது, அந்த படகு இருந்து இன்னொரு படகு ஜம்ப் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் பொறுமை காக்கணுங்கிறதா என்னுடைய. திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு விசிக தலைவர் சொல்லியிருந்தாரு. கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் போன்ற கட்சியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதனால வெளியில வந்தாலும் சொல்றாங்க. அது அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அவர்களா உண்மையை பேசுறதா உண்டு. அது நிச்சயமாக நாங்க தெளிவா இருக்கிறோம். அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராமோட ஒரு கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி அமையணும். அந்த கூட்டணிகள் தான் ஆட்சிக்கு வரணுமே தவிர பதவிக்காக வரக்கூடியவர்கள் வெற்றி எந்த ஆட்சியும் அமையறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. வெளியிருந்து வேணா சப்போஸ் நாங்க அமைச்சரவைக்குள்ள வரல, தார்மீகமா நாங்க எந்த கமிட்டி இல்ல, ஒரு ஆட்சி பெரும்பான்மையான இடங்களை வச்சிருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்றதுங்கிறது வேற. ஆனால் ஒரு கட்சியை உடைத்தோ ஒரு கூட்டணியை உடைத்தோ அதை வைத்து ஆட்சி அமைக்கிறதுல புதிய தமிழக கட்சிக்கு உடன்பாடு கிடையாது. அதை சொல்லிட்டேங்க. அதே போன்று ரொம்ப நீண்ட காலமா அரசியல் இருப்பவர் 2 வருடங்கள்ல கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைப்பதை எப்படி பாக்குறீங்க? நீண்ட காலமா அரசியல்பாட்டில் உள்ள கட்சிகளுக்கு அது எப்படி இருக்கு? புது அரசு ஒரு 2-3 வருடங்கள்ல முதலமைச்சராகிறது, ஆட்சி அமைக்கிறது. எப்பொழுதாவது நடக்கூடிய விபத்துகள் மட்டுமே முன்னுதாரணமாக இருக்க முடியாது. எப்பொழுதாவது நடக்கூடிய விபத்துக்கள் முன்னுரிமை அதை வச்சு ஒரு முன்னுதாரணம் வச்சு பேச முடியாது. அது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இடஒதுக்கீட்டுக்காக மட்டுமல்ல, முக்கியமா புதிய தமிழகத்தில் என்னுடைய பல நிலைப்பாடு இருக்கிறது. முதல்ல பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1. 2வது ஊழல் ஒழிப்பு. 3வது இந்த தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மூடி வருவது. ஏழ்மை பிற மாநிலங்கள் அண்டமான காட்ட தமிழ்நாட்டில் மிக அதிகமா இருக்குது, அது மறைக்கப்பட்டு வருது. அரசுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் சமமா போக மாட்டேங்குது. அதுல ஒண்ணுதான் இடஒதுக்கீடுங்கிறது. இடஒதுக்கீடு 69% இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. அதுக்குட்பட்ட எல்லா மக்களுக்கும் அது சமமாக போகல. அப்ப எனவே நான் முதலமைச்சர் விஜய் இடத்துல ஒரு டேட் கேட்டு அது விரைவில் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி போறபோது விரிவாக பல கோரிக்கைகளை எடுத்து செல்வோம். பல விஷயங்களை நாங்க கோரிக்கையா வைப்போம். குறிப்பா விஜய் அவர்களுக்கு எல்லா சமூகத்தோட வாக்குகளும் ஆமா சார். பட்டியல் சமூக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கவங்க அதிக அளவில் விஜய் ஆதரிக்காங்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து ஊடகங்கள் மத்தியில ஒரு தகவல் இருக்கு. பட்டியல் சமூக இளைஞர்கள் வெறும் ரீல்ஸ் மட்டும் வச்சு ஒருத்தர் ஆதரிக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தொடர்ந்து பட்டியல் சமூகத்திற்காக பேசிட்டு வரீங்க, அவங்களோட உரிமைகளுக்காக. இல்ல இது இப்போ மட்டும் இல்லைங்க. திராவிட இயக்கங்கள் தோன்றிய காலத்திலிருந்து அந்த சமூகங்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு தான் வர்றாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து திராவிட இயக்கங்கள் சொல்ல போனா திராவிட கட்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியாதீங்களா, பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்பொழுது திமுக, அண்ணா திமுக, திராவிடர் கழகம், திமுக இந்த கட்சிகள் பள்ளச்சேரிகளும் பரச்சேரிகளிலும் தான் தொட்டில்களாக இருந்திருக்கின்றது தான் வரலாறுகள். அதனால எல்லா காலகட்டங்களிலும் ஒரு புதிய இயக்கங்கள் வருகிற போது அந்த மக்கள் ஆவலோடு வருகிறார்கள். ஆனால் அந்த இயக்கங்கள் கைவிட்டு விடுகின்றன. திராவிட இயக்கங்கள் கைவிட்டதை போல விஜய் விட்டு விடுவாரா, காப்பாற்றுவாரா, கரை சேர்ப்பாரா, என்ன நடக்குங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நான் அது கரை, அதாவது எல்லாருக்கும் எல்லா சமுதாயம் முன்னேறணுங்கிறது ஒரு தீம் இருக்குல்ல, அவர்கள் கடமை இருக்குதில்ல. அதாவது கடைக்கோடி இருக்கக்கூடிய மக்கள், அதர பாதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல வரணும் இல்ல. அதுல வடக்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள், ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் கூடாது. அந்த பாகுபாடுகளோடு தங்களுடைய வாரியர் குரூப்ஸோ தங்களுடைய வார் குரூப்ஸோ கொடுக்கக்கூடிய தவறான புள்ளிவர்களுடைய அடிப்படையில் இந்த அரசு எந்த விதமான பாகுபாடோடு செயல்படக்கூடாது. யாரெல்லாம் அடிமட்டத்தில் கிடைக்கிறார்களோ இந்த மக்களுக்கெல்லாம் அரசனுடைய கரம்
நீள வேண்டும் நினைக்கிறார்களோ, அரசுடைய உதவிக்கரம் நீள வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அனைவருக்குமே வந்து சமமான முறையில் இந்த அரசு வந்து அரசுடைய திட்டங்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் போகணும். அது தாட்கோவாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து அரசுடைய திட்டங்கள், குடிநீர் திட்டமானாலும் சரி, இப்போ நான் கிராமங்களுக்கெல்லாம் போகிற ஒரு லாசம் சொல்லிக்கிறவங்களுக்கு தெரியும். பல திட்டங்கள் வந்து ரோடு வந்து பொதுவான இது வரும். இந்த மக்கள் இந்த மக்களுடைய காலனி புறப்படக்கூடிய இடத்துல ரோடு நின்று போயிடும். அவங்களுக்கு வந்து தார் ரோடு வர்றது மண் ரோடு தான் இருக்கும். அங்கே குடிநீர் இருக்காது. எல்லா விதமான அரசு அலுவலக கட்டடங்களையும் பிற சமுதாயங்கள் இடத்துல கொண்டு போயிடுவாங்க. இந்த மக்களுக்கு எந்த அப்ரோச் இருக்காது. அதனால ஒரு கடந்த கால அரசுகளைப் போலவே இதுவும் ரிட்டாரிக்கு வெறும் வெற்று வார்த்தை அரசாக இல்லாமல் வந்து இது வந்து ஒரு உண்மையான சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சமத்துவத்தை சரிசமமாக வழங்கக்கூடிய அரசாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்புகள். அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு வந்து இடமளித்திருக்காங்க காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வெறும் பிரதிநிதித்துவமாக மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை அது அடுத்த மாற்றுக்கான ஒரு எக்ஸாம்பிள்? இல்லை, அது வந்து நீண்ட காலமாக வந்து இந்த சமூக மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடுல பிற துறைகள் இல்லை, ஆதிராவிடர் நலத்துறை தவிர கொடுக்கறதுங்கிறது ஒரு குறைபாடு இருந்தது. அது வந்து இப்பொழுது நிறைவேறிக்கிறது. அது பாராட்டலாம், வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டு இப்போ பரவாயில்ல என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய மரவர் சமுதாய மக்கள், நாடார் சமுதாய மக்கள், மேற்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாய மக்கள், இங்கு வடக்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலும் இது போன்ற ஒரு கருத்து வருவது நல்லதில்லை. அதனால எப்பவுமே பேலன்ஸா இருக்கணும். எப்போதுமே வந்து ஈக்குவாலிட்டியை வந்து மெயின்டைன், ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்து ஒருத்தர் குறைவாக கொடுக்கறது, அப்ப அதுவே வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பாதகத்தை உண்டாக்கிடும். விடுதலை சிறுத்தை கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு. உங்களோட சமகாலத்தில் இன்னொரு பட்டியல் சமூகத்துக்காக எப்படி பார்க்குற விடுதலை சிறுத்தை கட்சியோட அரசியல் பயணத்தில் அமைச்சரவை இடம்ங்கிறதே எப்படி பார்க்குறேன்? புதிய தமிழகம் கட்சி தான் வந்து கடந்த பல வருடம் கட்சி துவக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குறது வலுவா சொல்லிட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனா 2026 நாங்க வந்து இந்த கருத்தை வந்து உங்களுக்கு தெரியும், பல முறை நீ பார்த்துக்கிறோம், ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு தமிழகத்தில் இனிமேல் வந்து முடிவு கட்டப்படும் சொன்னோம். பல பேர் கேள்வி கேட்டாங்க, இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி. இவங்க ஆட்சியில் பங்கு விடுவாங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 2026 பிறகு அது கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று உறுதியாக சொன்னது வந்து புதிய தமிழ் கட்சி தான். அந்த பலன் புதிய தமிழகம் கட்சிக்கு நேரடியாக விரட்டார் கூட கொள்கை வெற்றி பெற்றிருக்கு. அதன் மூலமாக எங்களுடைய கொள்கை நாங்கள் உறக்க பேசினோம். அவர்கள் கூட சில காலம் பேசிட்டு நாங்கள் இப்பொழுது ஆட்சியிலே பங்கு கேட்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பங்கு வந்திருக்கிறது, அனுபவிக்கிறது. நன்றாக இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். காங்கிரஸ் கட்சி எப்படி சார் பாக்குறீங்க? நீண்ட நாட்களா திமுக கூட்டணியில திடீர்னு முதல்வர் சொல்லாம கூட போயிருக்காங்க சொல்லி அவங்க கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. செயல்பாடு சரியானதான் இல்லை, அதை வந்து நம்ம வந்துங்க அது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிங்க. அவங்க வந்து இப்படித்த முடிவை தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்திருந்தால் இந்த விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்காது. தேங்க்யூ.